ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியிட்டிருக்காரு நம்ம சுரேஷ் ரெய்னாங்க. ஆமாங்க, சமீபத்தில் வெளியே போயிட்டு இருக்கும்போது ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சாங்க. அப்போ அவர் வந்து கலந்துக்கினார். அதில் என்ன சொன்னார்னா, எல்லா பத்திரிகையாளரும் கேட்டிருக்காங்க கேள்வி. அதில் இந்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னென்னா, தோனி அடுத்த வருஷம் விளையாடுவாரா விளையாட மாட்டான், ஏன்னா நீங்கள் அவர் கூட இருக்கீங்க, மேட்ச்சு அப்போ அவர் கூட போய் பேசுகிறீங்க, அதனால் உங்ககிட்ட கேட்குறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு ரெய்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த ஆண்டு கண்டிப்பாக தோனி விளையாடுவார் உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஆண்டு தோனி விளையாடுவது சந்தேகம் அப்படின்னு நிறைய பேர் ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக தோனி விளையாடுறது உறுதின்னு சொல்லிட்டாரு நம்ம ரெய்னா. ஏன்னு கேட்டிங்கன்னா, ருத்ராஜ் கைக்கோட கேப்டனாக போட்டாங்க. தோனி வேறு கேப்டன் இந்த சீசன், அதனால் கேப்டன் லாஸ்ட் வருஷம் போகிறனால கேப்டன் பதிவு தூக்கி கைக்வாட் கொடுத்துட்டாரு அப்படி இப்படின்னாங்க. அது எதுவுமே இல்லை. அடுத்த ஆண்டு கண்டிப்பாக தோனி விளையாடுவார். அது இல்லாமல் காமெடியாக ஒன்று சொன்னார். ஏன்னா தோனிக்கு ஃபிட்னஸாக இல்லை, அவங்க டீமில் யங்கு விக்கெட் கீப்பர் அவர் தான் ருத்ராஜ் கைக்கூட சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலாக ரெய்னா பேசியிருக்காருங்க. ஆனால் அவர் சொல்கிற மாதிரி கரெக்டு தாங்க. தோனின்னாங்க ஃபிட்னஸ் எப்பா 42 வயசு ஆகுதுங்க, என்ன ஃபிட்னஸ் இருக்கார் இன்னும். அந்த டையாச்சும் ஒரு கீப்பிங் கேட்ச் பிடிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் மும்பை ஆப்போசிட் ஆடினா இருப்பாருங்க. லாஸ்ட் ஹர்திக் பாண்டியா ஓவரில் 3 சிக்ஸு கண்ணுக்குள்ளே நிற்குதுங்க எத்தனை நாள் ஆனாலும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிக்ஸ்ன்னு சொல்லலாங்க. அப்படியே கிரவுண்டு 3 பக்கம் சுற்றி காமிச்சிட்டாருங்க. ஆஃபில் ஒரு 6 அச்சா இருப்பார். எப்பா அந்த பவர் இருக்குது தோனி. அந்த அளவுக்கு இன்னும் ஃபிட்னஸ் இருக்காருங்க. அதுதாங்க மேட்ரு. ஏன்னா இந்த வயசில் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்டிங் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆனால் தோனி பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் உள்ளே வரும்போதே தெரியும் ரசிகர்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவர் வந்தாலும் எந்த அளவுக்கு கத்துறாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸு ரொம்ப அவரை லவ் பண்ணுறாங்க. அதனால் அவர் வந்து மேலும் ஒரு ஐபிஎல் விளையாடினா மகிழ்ச்சி ரசிகர்களுக்கு. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுது. ஏன்னா சென்னையில் விளையாடினா மட்டும் ரசிகர் இல்லைங்க. மும்பை, ஹைதராபாத் எங்கே போனாலும் சென்னை ரசிகர்கள் தான் மெஜாரிட்டி அதிகமாக இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக சென்னை ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் தோனி விட்டு போகிறதுக்கு மனசு வராதுங்க. ஏன்னா ரொம்ப அவரை லவ் பண்ணுறாங்க நம்ம ரசிகர்கள். அதனால் கண்டிப்பாக தோனி வர ஐபிஎல்லை விளையாடி இன்னொரு ரொம்ப வேணாங்க, இன்னொரு 3 சீசன் அட்லீஸ்ட் விளையாடினா கூட போதும் தான் எல்லாம் நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஃபிட்னஸாக அவருக்கு இருக்குது. கண்டிப்பாக அவர் விளையாடுவோம் நான் நினைக்கிறேங்க. அவர் பேட்டிங் இன்னும் போகல. பழைய தோனி அப்படியே தான் இருக்கார். பேட்டிங் இன்னும் ஸ்கில்ஸ் அவர் விட்டு போகல. அதனால் வர மேட்ச்சில் தோனி விளையாடினார்னா வர சீசன் இன்னும் நிறைய சீசன் விளையாடினார்னா மகிழ்ச்சி. எத்தனை பேர்லாம் தோனி இன்னும் அதிக சீசன் விளையாடணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. என்னடா சப்ஸ்கிரைபு கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி என்னென்ன அப்டேட்ஸ் வருது எல்லாமே நான் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.